ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 15வது நாளுக்கு சமையலுக்கு இட்லி சாம்பார் வடை. இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி தான் எடுக்கிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர், 3 டம்ளர், 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போன வெந்தயம். சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசின்றதுனால வாசனை போனதுனால ஒரு 6 டைம் 7 டைம் போல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும், அப்புறமா ஆட்டிக்கலாம். 3 மணி நேரம் போல் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. மிக்சி ஜாரில் தான் ஆட்டுவேன். நான் மிஷினுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல, எங்களுக்கு மிஷினு பக்கமும் இல்லை. இந்த தண்ணியை ஊற்றி தான் ஆட்டுவேன். ஏன்னா நம்ம இது நல்லா சுத்தமாக கழுவிட்டோம். இந்த தண்ணியே தேவைக்கு ஊற்றி ஆட்டிக்கலாம். சேர்த்திக்கலாமா மிக்சி ஜாரில்? பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக ஆட்டிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் பாத்திரத்திலே செட் பண்ணிடலாம். ஆட்டியாச்சு, எல்லாம் ஊற்றிக்கலாம். இட்லி சோடா, அப்பச்சோடா சொல்லுவாங்க, உப்பு நல்லா கையில் கரைச்சிடலாம். நல்லா கரைச்சாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். காலையிலைக்கு நம்மளுக்கு இட்லி மாவு ரெடி ஆயிரும். உளுத்தம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வடைக்கு ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிருக்குது. இன்னொரு 1/2 ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் துவரம்பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். டிஃபன் சாம்பார் என்னோடய ஸ்டைலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதை நல்லா மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். நிறைய எண்ணெய் தேவையில்லை, நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு எடுத்தோங்க இல்லையா, அதிலே 1 ஸ்பூன் தனியா, நம்ம சீரகம் எடுத்தோங்க இல்லையா, அதுலேயே 1/2 ஸ்பூன் வெந்தயம். நிறைய எடுத்துடாதீங்க வெந்தயம், அப்புறம் குழம்பு டேஸ்ட் மாறிடும். 1 ஸ்பூன் மிளகு. பருப்பு விசில் கூப்பிடுது. இதை நல்லா ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். நம்மளுக்கு சாம்பாருக்கு கலருக்கு வெடிகரி சில்லி ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சே வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
துருவினாலே எடுத்துக்கலாம். தேங்காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக தேங்காய் துருவி இருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், நம்ம கடலப்பருப்பு எடுத்தோங்க இல்லையா, அதுலேயே 2 ஸ்பூன். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை. இதை நல்லா லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு பார்க்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மத்து போட்டு மசிச்சிக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பாண்டில் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் தேவைக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சூடேறினோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். சாம்பார் வெங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் நானே தூள் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் கரைஞ்சிரும். நமக்கு சின்ன சின்ன டிப்ஸு தான். டிஃபன் சாம்பாருக்கு, அதாவது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பாருக்கும் வீட்டு சாம்பாருக்கும் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு டிஃபன் சாம்பார் டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும். வெங்காயம் வணங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடுங்க, கருக விட்டுறாதீங்க. புளி தண்ணி நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி தண்ணி கரைச்சி புளி தண்ணியை சேர்த்திக்கினேன். இதிலையே 1 ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதான் அதிலே சேர்த்திக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதிலையே சேர்த்திக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் 3 பேருக்கான சாம்பார் ரெடி பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரை அழைச்சி இதிலையே சேர்த்திக்கலாம். இது டிஃப்ரென்ஸ் டேஸ்ட், அந்த புளிப்பு இனிப்பு நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு ஒரு டைம் நீங்களும் சமைச்சிட்டிங்கன்னா டிஃபன் செய்யும் போதெல்லாம் வீட்டில் இதை தான் கேட்குவாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு நம்ம பருப்பை வேக வச்சு மசிச்சிருக்கிறத சேர்த்திக்கலாம். நம்ம இந்த பெடிகரி சில்லி சேர்த்தனது இந்த கலர் வர்றதுக்கு தான். ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு நல்லா கலர் வரணும் இல்லையா டிஃபன் சாம்பாருக்கு, அதனால தான் அதை சேர்த்திக்கிறது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்சு மசிச்சிருக்கிறோங்க இல்லையா பருப்பு, அதையும் இதில் சேர்த்திடலாம். நல்லா இது ஒரு கொதி வந்தால் நம்மளது டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இட்லி சுட்டு எடுத்துடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. வீடே நல்லா கமகமகமான வாசனை. டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த டைமில் கொத்தமல்லி தலையை கையில் கிள்ளி அப்படி போட்டுடணும்.
இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாசனை வரும் வீட்டில். என்னுடைய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் சாம்பார், இட்லி வடை சாம்பாருக்கு. சாம்பார் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதை இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா சூடு ஏறட்டும். மாவு பாருங்கள், நல்லா நைட்டு கரைச்சி வச்சுதை அரைச்சி நல்லா பாருங்கள் புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மாவை ஊற்றி நல்லா இட்லி வேக வச்சிடலாம். மாவை நல்லா அப்படியே லைட்டாக கலக்கிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியும் நமக்கு நல்லா சூடேறிடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்கும் போது வச்சு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இட்லி ரெடி ஆயிரும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வேகிறதுக்குள்ளே நம்மளது பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1 ஹவர் போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக ஆட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு நிறைய எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் மாவை ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச எல்லா பருப்பையும் இந்த மாதிரி ஆட்டியாச்சு. சீரகம், மிளகு, அரிசி மாவு. அரிசி மாவு 2 இதுக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். இன்னொன்று வந்து கொஞ்சம் நம்ம லூஸாக ஆட்டிட்டா கூட அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். அரிசி மாவு 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை நல்லா அப்படி கையில் தண்ணி போட்டுக்கலாம், கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு கை ஈரம் பண்ணிக்குவாங்க. ஈரம் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கலக்கிடலாம். உப்பு போட்ட மிளகு சீரகம் எல்லாம் ஈவன் ஆகட்டும். இது சைடில் இருக்கட்டும். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இட்லி பாருங்கள் நல்லா புஸ் புஸ்ன்னு நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இட்லி வெந்தாச்சு. என்னுடைய ஸ்டைலில் அழகா இட்லி ரெடி ஆயிருச்சு. நம்ம கையில் தண்ணி நனைச்சிக்கணும். தண்ணி நனைச்சிட்டு ஈரம் பண்ணிக்கின்னு இப்படி ஓட்டை போட்டு இப்படி கமுத்தா உளுந்துடணும். அந்த மாதிரி தான் வடை ரெடி பண்ணணும். சூடு ஆயிடுச்சு. நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், போட்ட உடனே மேலே வந்துடுச்சு. அதுதான் எண்ணெய் காஞ்சதுக்கு நம்மளுக்கு அடையாளம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் செவந்து வரும்போது ஒவ்வொன்றா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கலர் தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். நான் எப்போவுமே மெதுவடை இந்த ஸ்டைலில் தான் செய்வேன். நல்லா 2 புறமும் இப்படி திருப்பிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பலகாரம் செஞ்சால் கை கம்முனே இருக்காது, ஏதாவது ஒன்று நினைக்கிட்டே இருக்குவேன். கலர் நல்லா திரும்பி வந்துருச்சு, நம்மளுக்கு வடை வெந்துருச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வடை சாம்பார் ரெடி, இட்லி ரெடி, வடையும் ரெடி. எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இட்லி, மெது வடை. சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடணும். நம்ம செஞ்ச ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார், டிஃபன் சாம்பாரை தாராளமாக ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் மெதுவடை, இட்லி, சாம்பார். ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்கக்கிட்ட இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. 4 இட்லி 3 வடை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டானதும் கூட. சமைங்க, ருசிங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.